சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து வயிற்றில் வந்து குடல் புண்ணு அது அது ஆத்துறதுக்கான மருந்து என்ன சார்? நம்ம தமிழ் மருந்துல குடல் புண்ணுக்கு ஆத்துறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஓகே சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். ஓகே சார். மஞ்சள், சீரகம், ஓகே, அதுக்கப்புறம் வந்து மலைத்தேன், இது மூணையும் கலந்து சாப்பிடணும். ஓகே சார். சம விதத்துல கலக்கணும். மஞ்சளை வந்து முதல்ல விரலி மஞ்சள் சொல்லுவாங்க, குச்சி மாதிரி இருக்கும் ஒரு மஞ்சள். ஆமா சார். அந்த மஞ்சளை வந்து ஒரு விளக்குல வாட்டணும். ஓகே சார். விளக்குல இல்லைன்னா நெய் விளக்குல இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்குல ஓகே சார் வச்சு வாட்டினா அது வந்து இப்படி எரிஞ்சு கறித்துண்டு மாதிரி ஆயிரும். சரிங்க சார். அது நல்லா கருப்பாயிரும். ஓகே. அதை எடுத்து ஒரு உரல்ல போட்டு நல்லா மிக்ஸ் இடிக்கணும். இடிச்சா வந்து அது நல்லா பவுடர் ஆயிரும். ஓகே சார். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன். ஓகே சார். சீரகத்தையும் எடுத்து அதையும் போட்டு நல்லா இடிக்கணும். அதோட சேர்த்து நல்லா இடிச்சு ஓகே சார் நல்லா கலக்கணும். கலக்குனதுக்கு அப்புறம் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே சார் மலை தேன். ஓகே சார். மலை தேன் நல்லா கெட்டியா இருக்கும். சரிங்க சார். அந்த தேனை விட்டு அதை நல்லா குழப்பணும். ஓகே. குழப்பினா அப்படி லேகியம் மாதிரி வந்துடும். அப்படியே சரிங்க. லேகியம் மாதிரி இருக்கும். ஓகே சார். அதை வந்து 3 நாளைக்கு ஓகே சார் காலையில ஒரு வேளை அது எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓகே சார் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீயோ காப்பியோ அரை மணி நேரம் கழிச்சு ஓகே சார் சாப்பிட்டா 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டா அந்த குடல் புண்ணு கண்டிப்பா ஆறும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.